நாம் அனைவரும் சேர்ந்து நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆண்டவர் அளவற்ற அன்பினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். முதல் 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்வேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளை, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம் என்றார். செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் திருச்சபையாக தியானிக்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், கல்வி
திருச்சபையின் திருப்பணி. கல்வி திருச்சபையின் திருப்பணி. அன்பானவர்களே, நம்முடைய மிஷனரிமார்கள் கடல் கடந்து நம்முடைய தேசத்திற்கு வந்து அவர்கள் செய்தி நிறைவேற்றின பணிகள் 3 பணிகள் சொல்லலாம். ஒவ்வொரு மிஷனரிமார்களும் இந்திய தேசத்துக்கு வந்தவுடனே அவர்களுக்குள் இருந்த ஒரு பாதிப்பு என்னவென்றால், இந்திய மக்களுடைய மூட பழக்க வழக்கங்கள், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் என்று சொல்லலாம், அதை பார்த்து இதை எப்படியாவது மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முதலாவதாக அவர்கள் தெரிந்து கொண்டது கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மிஷனரிகள் இந்தியா தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லை. சமுதாயத்திலே தாழ்ந்த குடிமக்களாய் இருக்கிறவர்களுக்கு கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மிஷனரிகள் என்றைக்கு இந்தியா தேசத்திற்கு வந்தார்களோ பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். தாழ்ந்த சமுதாய மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வையும் அந்தஸ்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இரண்டாவதாக மிஷனரிகள் எதை செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையை நாம் சொல்லலாம். ஐடா ஸ்கடர் அம்மா அவர்கள் இந்தியா தேசத்திற்கு வரும் பொழுது ஒரு பெண் மருத்துவராக இல்லை என்பதனாலே 3 பெண்களுடைய மரணத்தை பார்த்த அவர்கள் செய்த காரியம், மருத்துவ பணி இந்த இந்தியா தேசத்திற்கு தேவை என்பதை நினைத்து மருத்துவத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். நிறைவாக மிஷனரிமார்கள் கல்வியும் மருத்துவ பணியும் செய்து முடித்த பின்பதாக அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவரை அறிய செய்து ஆலயத்தை கட்டினார்கள். எனவே தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருச்சபையின் திருப்பணிகள் 3: கல்வி கற்றுக் கொடுப்பது, மருத்துவ பணி, மூன்றாவதாக இறையியல் ஆன்மீக பணி. இந்த நாளிலே அந்த 3ஐயும் நம்முடைய ஆலயம் நிறைவேற்றிருக்கிறது. என்ன அந்த 3ஐ நிறைவேற்றிருக்கிறது? கல்வி பணியாளி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை கனப்படுத்தியிருக்கிறோம். திருச்சபையின் திருப்பணியாகிய மருத்துவ பணி இன்றைக்கு சமாரிட்டன் கிட்டை இன்னைக்கு நாம் டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். மூன்றாவதாக மக்களுடைய ஆன்மீகத்திற்காக இன்றைக்கு இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கல்வி திருச்சபையின் திருப்பணி. இந்த திருமறையை நாம் வைத்திருக்கிறோம். இந்த திருமறையானது பல்வேறு மகத்துவங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பற்றி அருமையான பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹியூகோ என்று சொல்கிறவர் இந்த திருமறையை பற்றி ஒரு அழகான வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், விக்டர் ஹியூகோ சொல்கிறார், இங்கிலாந்து has 2 books. England has 2 books. One, the Bible. The second, the Shakespeare book. One, the Bible. Second, the Shakespeare's book. அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், the Bible made England. England made Shakespeare. எனவே இங்கிலாந்து என்று சொல்லும் பொழுது ஐரோப்பா கண்டத்திலிருந்து மிஷனரிமார்கள் இன்றைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த திருமறை. இந்த திருமறையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பல மேன்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு அருமையான புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறோம். என்ன வெளியிட்டிருக்கிறோம்? சகாயம் ஐயா அவருடைய அருளரை வெளியிட்டிருக்கிறோம். ஜான் ரஞ்சித் எழுதின ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம், மரத்து போன நிலைமை. இஸ்ரவேல் மக்களும் ஒரு மரத்து போன நிலைமையிலே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்தவர்கள். அதனால பெரிய சாபத்தை அவர்கள் அடைந்தார்கள். மரத்து போன நிலைமை ஒரு சாபத்தை உண்டு பண்ணது. ஆனால் திருமறையை பற்றிய கல்வி ஒரு சாபத்தை மாற்றி சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தது. என் அருமையான தேவஜனமே, இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சாபத்தை மாற்றி சந்தோஷத்தை தரும் திருமறை. சாபத்தை மாற்றி சந்தோஷத்தை தரும் திருமறை. இதற்கு ஆதாரமாக நாம் வாசி கேட்ட நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம்.
இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், ஒரு வேத பண்டிதர் இப்படியாக எழுதுகிறார். திருமறையிலே சினகாக் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேவனுடைய ஆலயம் என்று சொல்வார்கள். அதற்கு வெளியிலே, சினகாகுக்கு வெளியிலே முதலாக திருமறை வாசிக்கப்பட்ட இடம் என்னவென்றால் இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? இதுவரைக்கும் சினகாகிலே தேவனுடைய ஆலயத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதி முதலாவதாக அது சமுதாயத்திற்கு எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அது வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு பல மிஷனரிகளுடைய மிஷனரி தாக்கத்திலே இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. எப்படி இதுவரைக்கும் சினகாகிலே தேவனுடைய ஆலயத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதி நெகேமியாவின் காலத்திலே ஆலயத்திற்கு வெளியில வந்து வாசிக்கப்பட்டது போல, இங்கிலாந்து தேசத்திலிருந்தும் ஐரோப்பா தேசத்திலிருந்தும் அமெரிக்கா தேசத்திலிருந்தும் தேவனுடைய சுவிசேஷம் புறவினத்தாருக்குள் கடந்து வந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். அந்த 3 பகுதி என்னவென்றால், 8ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள், 1 முதல் 8 வசனங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், திருமறையை அறிந்து கொள்ளுதல், 1 முதல் 8 வசனங்கள். 2வது பகுதி 9 முதல் 12 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், ரிஜாய்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட், வேத வார்த்தையை மூலமாக மகிழ்ச்சி அடைவது. ரிஜாய்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட், 9 முதல் 12 வசனங்கள். 13 முதல் 18 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் அதற்குரிய தலைப்பு ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட். ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை 3 பிரிச்சுக்கலாம். 1 முதல் 8 வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். சரி, அடுத்து 9 முதல் 12 வசனங்கள். தேங்க்யூ. அடுத்தபடியாக 13 18 வசனங்கள். வெரி குட். இந்த 3 பகுதியை தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம் எங்கே வைத்து வாசிக்கப்படுகிறது என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால், 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இங்க நல்ல அருமையான வார்த்தை இருக்குது. இப்ப மக்கள் எல்லாம் எங்க கூடி இருக்கிறாங்க? நல்ல வாசல் சொல்லுங்க. சரி, எருசலேமில் எத்தனை வாசல் இருக்குது? 12 வாசல். 12 வாசல்ல ஆட்டு வாசல் இருக்குது, பல வாசல்கள் இருக்குது, மீன் வாசல் இருக்குது. ஆனா ஏன் இந்த தண்ணீர் வாசல்ல கூடுறாங்க? எத்தனையோ வாசல் இருக்குல்ல, ஏன் இந்த தண்ணீர் வாசல்? அப்பனா ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அது நமக்கு சில உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையில் இந்த நெகேமியா எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போட போகிறார்கள். 70 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக திரும்ப வருகிறார்கள். எஸ்ராவின் காலத்திலே சில ஆயத்தங்களை செய்கிறார். நெகேமியா வந்த பின்பதாக அலங்கங்களை எல்லாம் கட்டி முடிக்கிறார். இப்பொழுது மீண்டுமாக யூத சாம்ராஜ்யம் நிலைவரப்பட தொடங்குகிறது. இந்த சூழ்நிலை தான் அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிச்சக்கு அப்புறமேல சமஸ்த யூதர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் தண்ணீர் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார்கள். அருமையானவர்களே, தண்ணீர் என்பது சில ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்ல ஒரு அடையாளம். என்ன இந்த ஆவிக்குரிய ரகசியம்? தண்ணீர் முதலாவதாக தாகத்தை தீர்க்குகிறது. தண்ணீர் முதலாவது என்ன செய்யுது? தாகத்தை தீர்க்கிறது. 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு போய் சிறைப்பட்ட மக்களுடைய பெரிய தாகம், எப்பொழுது நாங்கள் மீண்டுமாய் எங்கள் சொந்த தேசத்திற்கு போவோம்? A great thirst, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறு போல பாபிலோன் ரிவர்ல இருந்து பாட்டு பாடுறாங்க. பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன். எப்போ நாங்க வந்து சேருவோம்? எப்போ நாங்க வந்து பாட்டு பாடுவோம்? இப்படி தாகத்தோடு இருந்த மக்களுக்கு ஆண்டவர்
உங்கள் தாகத்தை தீர்க்கிறார் என்பதற்கு அடையாளமாக தண்ணீர் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து நிற்பாட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தண்ணீர் என்று சொன்னால் என்ன என்று அர்த்தம் என்றால் அது சுத்திகரிப்பின் அடையாளம். தண்ணீர் எதற்கு? சுத்திகரித்தலுக்கு அடையாளம். 70 ஆண்டுக்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறை இருக்கிறார்கள். மீண்டுமாக யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் தண்ணீர் வாசல் அண்டையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் வந்து நிற்கும் பொழுது தண்ணீர் போல தேவனுடைய வார்த்தை அவர்களை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் வாசல் அண்டையில் வந்து நிற்கிறார்கள். அப்படின்னா நெகேமியா 8ஆம் அதிகாரம் எங்கே ஆரம்பிக்கிறது? தண்ணீர் வாசல் அண்டையில். அப்படி என்றால் தண்ணீர் வாசல் அண்டை 2 ஆன்மீக காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, தாகத்தை தீர்க்க போகிற ஒரு இடம், சஞ்சலத்திற்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுகிற இடம். இரண்டாவதாக, அவர்களை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் வாசல். அது எந்த மாசத்துல கூடி வராங்க பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா போதும். எந்த மாசத்துல கூடி வந்திருக்கிறாங்க பாப்பனா? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஆழமான பொருள். அவர்கள் தண்ணீர் வாசல் அண்டையில் வந்து நிற்கிறாங்க. 7ஆம் மாதத்தில் வந்து நிற்கிறார்கள். யூதர்களுக்கு 7ஆம் மாதம் ஒரு பிரதான மாதமாகும். நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் லேவியராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வீட்டில் நீங்கள் போய் படிக்கலாம். இந்த லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாட வேண்டிய 7 பண்டிகைகளிலே 3 பண்டிகைகள் எந்த மாசத்துல கொண்டாடுவாங்களாம்? 7ஆம் மாசத்துல கொண்டாடுவாங்க. அப்படின்றால் சஞ்சலத்தோடு இருக்கிற மக்கள் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. 7ஆம் மாதத்திலே, இந்த 7ஆம் மாதத்திலே முதல் நாள் கர்த்தர் அன்றைக்கு சொன்னார் மோசேட்ட, முதல் நாள் எக்காலம் ஊதும் பண்டிகையாக கொண்டாடு. இஸ்ரவேல் ஜனத்திற்கு நற்காரியத்தை கூறி அறிவிக்கிற முதல் நாள் 7ஆம் மாதத்தின் முதல் நாள். 7ஆம் மாதத்தின் 10ஆம் நாள் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை மனசாட்சியை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்னவென்றால் அவர்கள் மோசேயை கர்த்தர் வழிநடத்த நினைத்து கூடாரத்திலே தங்களை அமைத்து கொண்டு கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டிய நாட்கள். அப்படி என்றால் 7ஆம் மாதம் சொன்னா 3 கர்த்தர் அர்த்தம். 1, எக்காலத்தை ஊதும் முதலாம் நாள். 10ஆம் நாள் பாவத்தை அறிக்கை செய்யும் நாள். 15ஆம் நாள் கூடாரத்தை போட்டு கூடார பண்டிகையை கொண்டாடுகிற 7 நாட்கள். அப்படின்றால் இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அப்படியே மனசுக்குள்ள வரணும். எந்த வாசல் கிட்ட நிக்கிறாங்க? எதுக்கு தண்ணி வாசல்ல நிக்கிறாங்க? தாகத்தை தீர்ப்பதற்கு, பரிசுத்தமாப்பதற்கு. ஏன் 6வது மாசம் கூடல, 8வது மாசம் கூடல, 7ஆம் மாசம் கூடுறாங்க? 7ஆம் மாதத்துல ஒரு சிறப்பு. 3 காரியங்கள். 1, எக்காலம் ஊத வேண்டும். 2, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். 3வதாக மகிழ்ச்சியோடு கூடாரத்தில் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த 7ஆம் மாசத்துல வந்து கூடி வருகிறார்கள். அப்படி என்றால் நெகேமியா 8ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தோம் என்றால் முதல் 8 வசனங்கள் நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தில் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே சொல்லப்பட்டு கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்தது. அறியத்தக்கதாக. இதுவரைக்கும் 70 ஆண்டுகள் அவர்களுக்கு வேதமே இல்லவே இல்லை. சிறைப்பட்டு போய் அடிமையா இருக்கிறார்கள். 70 ஆண்டுக்கு பிறகு ஒரு புதிய தலைமுறைக்கு, பைபிளையே அறியாத தலைமுறைக்கு, தோராவை அறியாத தலைமுறைக்கு, நியாயப்பிரமாணத்தை அறியாத தலைமுறைக்கு முதலாக தோல் சுருளை எடுத்துக்கொண்டு எஸ்ரா வந்து நிற்கிறார். அந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறியத்தக்கதாக. இன்னும் வேதத்தில் நான் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ
அறியத்தக்க கொண்டு வர்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? விளங்க பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த பகுதி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வாசிக்கிறாங்களாம். a long sermon. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வாசிக்கிறாங்க. அப்படியே மக்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இங்க பாருங்க, எத்தனை பேரு அதை மக்கள் கூட்டத்திற்கு விளங்க பண்ணுகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் அறியல, கொண்டு வராங்க, வாசிக்கிறாங்க, அர்த்தம் புரியல. வேதப்பாரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு பட்டியலை போட்டு அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார்கள். மூன்றாவதாக 8ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி வாசித்து? தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை விளங்க பண்ணினார்கள், விவரித்தார்கள். அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க? அர்த்தம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல அன்றைக்கு எஸ்ரா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எஸ்ராவுடைய தலைமையில் இருக்கிற அநேக லேவியர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை அறியாத தலைமுறைக்கு முதலாவதாக வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த வேதத்தை தாகத்தோடு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு மேல நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிக்கிறார்கள், விவரிக்கிறார்கள், விளங்க பண்ணுகிறார்கள். இப்ப விளங்க பண்ணணும்னு என்ன நடக்குதா பாருங்க. அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்களே. எஸ்ரா ஜனங்கள் எல்லாரும், அன்பானவர்களே, யாருமே சொல்லித்தரல இதை வாசிக்கும் போது எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்முடைய சர்ச்சஸ்ல என்ன செய்ய தெரியுமா? சுவிசேஷ வேத பாகம் வாசிக்க யாவரும் சொன்னாதான் எந்திரிச்சு நிக்கிறோம். ஆனா அன்னைக்கு வேத அறிவே இல்லை. ஆனா வந்து நின்று வேத தோல் சூர்ல வாசிக்க திறந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்களாம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அழகான ஒரு பகுதி பாருங்க. திரளான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எஸ்ரா வேத புஸ்தகத்தை வாசனை எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவன் எஸ்ரா என்ன செய்யறான்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்ச உடனே பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறார்கள். என்னைக்கு ஒரு திருச்சபை அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட் இதே போல பயபக்தியாய் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கும். அருமையானவர்களே, எஸ்ரா எடுத்து வாசிக்கும் போது எல்லாரும் சோத்தரித்து பணிந்து குனிந்து என்ன சொல்றாங்க? ஆமேன். எந்த சர்ச்சிலையும் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம சர்ச்சில் சொல்றோம். எப்போ சொல்றோம்? சுவிசேஷவாத வாசி முடிச்சோன்னு என்ன சொல்றோம்? எத்தனை தடவை சொல்றோம்? ஏன் நம்ம சொல்றோம்? பைபிள்ல இருக்குது. வாஞ்சையோடு நாங்கள் கேட்கிறோம், சுவாமி அப்படியே எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி என்றால் முதலாக அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை அறியாத மக்களுக்கு வேதம் திறக்கப்படுகிறது, வேதம் வாசிக்கப்படுகிறது, வேதத்தை அறிந்து கொள்கிறார்கள், வியாக்கியானம் சொல்லப்படுகிறது, விளக்கி கூறுகிறார்கள். வேத வசனம் அப்படியே உள்ளுக்குள்ள போகுது. தம்பி ரஞ்சித் எழுதின புஸ்தகம் தான். மரத்து போன இருதயத்துக்குள்ள வேத வசனம் உள்ள போன உடனே அது சுத்திகரிக்க ஆரம்பிக்குது. அந்த சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதா? கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவம். ரிஜாய்சிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். 9ஆம் வசனத்தை வாசிங்க. போதுமா? இப்போ நியாயப்பிரமாண வார்த்தையை கேட்டனா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லாரும் எப்போ அழுக வரும்? வார்த்தை கேட்ட உடனே உங்க வாழ்க்கையில அழுக வந்துச்சுன்னா எப்போ வரும் தெரியுமா? உள்ளம் குத்தப்படும் போது, உள்ளம் உடைக்கப்படும் போது அந்த அழுகை வர வேண்டும். இங்க என்ன நடக்குது? வாசித்த உடனே எல்லாரும் தேமி 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 அழுகிறாங்க. இப்ப என்ன சொல்லப்படுது பாருங்க. சிஸ்டாஸ்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபரனாய் எஸ்ரா என்னும் ஆசாரியனும்
ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். அப்பா, நீ துக்கப்படாத, நீ துக்கப்பட்டுட்டல, இந்த துக்கம் கடவுளுக்கு முன்பதாக மகிழ்ச்சியாக மாறும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் துக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழுகிறோமோ, அந்த துக்கத்திற்கு பதிலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிற தேவராக இருக்கிறார். அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு பாருங்க, கடைசி பகுதியில், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். அப்பனா இங்க அருமையா சொல்றாரு பாருங்க, அப்பா நீ துக்கப்பட வேண்டாப்பா, நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படு. ஏன்னா உன் இருதயம் உடைக்கப்பட்டது, நீ ஆண்டவரை அறிந்து கொண்டாய், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வந்திருக்குது. எனவே துக்கத்தை விடுங்க, மகிழ்ச்சியாக மாறுங்கள். அப்படின்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பகுதி அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், ரிஜாய்சிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்கள் உள்ள எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் மகிழ்ச்சியாக போகிறேன். நான் துக்கத்தோடு வந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, மகிழ்ச்சியாக போகிறேன்னு எத்தனை பேர் நம்ம சொல்கிறோன்னு வேணும் என்றால், எப்பொழுதெல்லாம் அந்த வேத வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருவார். மூன்றாவதாக நான் சொல்லிடுறேன், ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட். மனஸ்தாபப்பட்டார்கள், மனமகிழ்ச்சி அடைந்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன கீழ்ப்படிந்தார் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அன்னைக்கு அப்படி போயிட்டு அப்படி இருக்கவில்லை. அடுத்த நாள் வராங்க. என்ன வராங்க தெரியுமா? நாங்கள் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏன் ஒவ்வொரு சண்டே ஒரு ப்ரீச்சிங் நடக்குது தெரியுமா? இதுதான். ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கொடுக்கப்படுது தெரியுமா? 100 பேர் கூடி வந்ததா அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் வாஞ்சியா வருகிறார்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிற தான் ஒவ்வொரு வாரமும் செய்தி கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம். மணிக்கணக்காக இருக்கிறாங்க, அழுகிறாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க, தூங்குனாங்க, எந்திரிச்சாங்க. அடுத்த நாள் காலையில் எஸ்ராட்ட சொல்றாங்க, எஸ்ரா சொல்லிக் கொடு எஸ்ரா, இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எஸ்ரா சொல்லிக் கொடு. இப்போ எஸ்ரா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சக்கு அப்புறமேல அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ பார்க்குறாங்க, அழகா வார்த்தை எழுதி இருக்கிறதை என்ன சொல்லப்பட்டிருக்குது? கண்டார்கள். அப்பனா இது வரைக்கும் என்ன தெரியல? காரணம், பாபிலோன் அடிமையா இருக்கிறாங்க. இது வரைக்கும் வேத வசனம் தெரியல. இப்ப முதலா மீண்டும் வந்தக்கு அப்புறமேல அவங்க கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகைப்பா, 7ஆம் தேதி 10ஆம் தேதி மன வருத்தத்தை தெரிவிக்கிற டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுப்பா, 3ஆவதாக நீ மன மகிழ்ச்சியாய் கூடாரத்தில் தங்கி இருக்க வேண்டிய கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்றாங்க தெரியுமா? 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு தங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய். இப்ப கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்தில் நிக்கல, அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? கேட்டு மலைகளுக்கு போறாங்களே. எது தெரியுமா? மரக்கிளைகளை வெட்டி தங்களுக்காக கூடாரத்தை போடுவதற்கு. ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட். கூடார பண்டிகையா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை. கேட்ட உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ், மலைக்கு போய் கிளைகளை நாம் வெட்டி கொள்ளுவோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நெகேமியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 அருமையான காரியங்கள். ஒன்று, அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், ரிஜாய்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். மூன்றாவதாக, ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட். எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் மனதில் கொள்ளுவோம். கல்வி திருப்பணியானது மனிதனை சீர்திருத்தும் திருப்பணியாய் இருக்குது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், முதலாவதாக திருமறையானது ஜெப ஆலயத்திலிருந்து தெருவுக்கு கொண்டு வந்து வாசிக்கப்பட்ட முதல் நாள் அந்த நாள்.
அதனால தான் சுவிசேஷம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கு. நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? தெரு பிரசங்கத்துக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அறியாதவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, அவர்கள் கேட்டுக்கொள்ளும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கல்வியும் அதே போதான். கல்லாதவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கல்வியை கற்றுக்கொள்ளுகிறார்கள், கல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள், உயருகிறார்கள், சமுதாயம் மாறுகிறது. கல்வி திருச்சபையின் திருப்பணி. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 அனுபவம். மனஸ்தாபப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் knowing the word of God, rejoicing the word of God, obeying the word of God என்கிற 3 காரியங்கள். கர்த்ததாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், இந்த ஏலத்தில் பங்கேற்ற மக்களையும் ஆண்டவரே பொறுமையாய் காத்திருந்து நிறைவு ஆசீர்வாதம் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அடியார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வீட்டின் நன்மையினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கனப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் பாதுகாவலும் எங்களோடு இருந்து எங்களை வழியெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.